சார் நீங்க சொன்ன அந்த டிராப் கேச்சஸ் பத்தி பேசுவோம் சார். அபிஷேக் சர்மா ஒரு ஹை கேட்ச சூப்பரா புடிச்சாரு. வேறஸ் ஒரு ஒரு ஹை கேட்ச வந்து ரிங்கு சிங் டிராப் பண்ணாரு. 2த்துக்குமான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்றத மக்களுக்கு சொல்லுங்க சார். யா அபிஷேக் புடிச்சா ரைட்டு. எல்லாருமே ஹை கேட்ச் பிடிக்கிறாங்க, டிராப் பண்றாங்க. ஒரு விஷயம் மட்டும் அவங்க தப்பி தவறிட பண்ணக்கூடாது. ஏற்கனவே லைட்ஸ்ல ஒயிட் பால் அடிச்ச உடனே லைட்ஸ் இருக்கிற அந்த ஜோன்ல இருந்து பால் இன்னும் கொஞ்சம் மேல சோர் ஆகும்போது ஸ்கை டோட்டலி டார்க்கா இருக்கும். ஓகே, நான் சொல்ற ஸ்கை வந்து மேல வானம் அப்சல்யூட் டார்க்கா இருக்கும். இப்ப பிரைட்னஸ்ல இருந்து அது டார்க்னஸ்க்கு போயிட்டு ரொம்ப பளிச்சுன்னு தெரியும். திருப்பி லைட்ல வச்சு லைட்டோட மர்ஜ் ஆகும் ஒயிட் கலர். ஸோ அது நிறைய பயங்கர கான்சென்ட்ரேஷன் அந்த கேட்ச் அப்படி இது பிளஸ் விண்ட் இருந்தா என்ன கஷ்டம். இவ்வளவு மீறி பிடிக்கும் போது ஒரு தப்பை மட்டும் பண்ணி கொடுத்த பால் இறங்குது பாத்தீங்களா. இந்த கை கிட்ட இறங்கும் போது ரிங்கு சிங் ஆகட்டும், அபிஷேக் சர்மா பிடிச்ச கேட்ச கூட நான் சொல்றேன். அந்த பிடிக்கும் போது அப்படின்றாங்கல்ல கைய, அந்த ஒரு ட்விட்ச் ஒன்று பண்றாங்களே, அதை அவங்க பண்ணிடவே கூடாது. அதை பண்ணா அந்த இடத்துல ஒரு ஜெர்க் வரும். அது ஐசைட் கொஞ்சம் மாறும், விஷன் கொஞ்சம் மாறும். ஸோ இப்படி கையை வச்சாங்கன்னா இப்படிதான். நீங்க மார்க்ரம், ரபடா, ரெய்னா, ஜடேஜா அவங்க பிடிக்கலாம் பாருங்க. அந்த பந்து கிட்டக்க வச்ச கையில மூவ்மெண்ட் இருக்கு. அதை பண்ணீங்கன்னா ரொம்ப டேஞ்சர். விஷ்ணாய் பியூட்டிஃபுல்லா பிடிச்சார். கை ஆட்டாம அப்படியே பிடிச்சாரு அந்த ஐக்கியாச்ச. ஸோ பால் கிட்ட நெருங்கும்போது ஒரு சின்ன ஜர்க் பண்ணீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பீட்ல வந்து கை விட்டு போடும். இது ஒண்ணு பண்றாங்க.